இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் ஓகே, அதாவது 11th அண்ட் 12th எப்படி 95க்கு மேலே எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக இருக்கும்போது இதுக்கு முன்னாடி எப்படி படிக்கணும், எந்தெந்த மாதிரி சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும், எந்த டைம் டேபிள் போடணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 22 லெசன். ஓகே, 22லேருந்து 24 லெசன் கூட வச்சுக்கலாம். ஓகே, 24 லெசன். ஓகே, அப்போ 22 லெசன்னா ஒரு லெசனுக்கு ஒரு 10 கொஷின் மணிக்கு 220 கொஷின். 24 லெசன் இருந்ததுன்னா 240 கொஷின் மணிக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 11th அண்ட் 12th. ஓகே, 11th அண்ட் 12th. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன விஷயம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக் இருக்கணும், கிளாஸ் நோட்ஸ் இருக்கணும், இல்லை டியூஷனில் நடத்துகிற நோட்ஸ் இருக்கணும், இல்லை ஸ்கூலில் நடத்துகிற நோட்ஸ் இருக்கணும், ஹேண்ட் ரிட்டனாக இருக்கணும், கைப்பட எழுதுனதாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஒரு கம்ப்ளீட் கைடு, ஸ்டாண்டர்ட் கைடாக இருக்கணும். இந்த கைடை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஓரளவுக்கு இல்லை கண்டிப்பாக கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கணும். அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இது பண்ணணும். நாங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க 220 கொஷின், 240 கொஷின். இந்த கொஷினை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், அந்த 220 கொஷினில் ஒரு லெசனுக்கு என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா 10 கொஷின் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த 10 கொஷினில் 5 மார்க் கொஷின் ஒரு 4 இருக்கணும், 3 மார்க் கொஷின் ஒரு 4 இருக்கணும், 2 மார்க் கொஷின் ஒரு 2 கொஷின் இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் இது பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸை கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும். புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஷினா, 2 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின், இந்த கொஷின்ஸை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த 220 கொஷின்குள்ளே என்ன பண்ணிக்கலாம்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த இடத்துக்கு வரேன். இந்த இடத்துக்கு நான் ஆஸ் யூஷுவல் இதுக்கு ப்ரீவியஸான வீடியோஸில் நான் சொன்ன விஷயங்கள் தான். ஃபஸ்ட் ரிவிஷன் கொஷின், குவார்ட்டர்லி கொஷின், செகண்ட் ரிவிஷன் கொஷின், ஹாஃப் இயர்லி கொஷின், ரிவிஷன் 1, 2 கொஷின், ப்ளஸ் கிளாஸில் வச்ச டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ், அது ஸ்கூலில் வச்ச டெஸ்ட் பேப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை டியூஷன் சென்டர்ஸில் வச்ச டெஸ்ட் பேப்பர்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட யார்கிட்டையாவது வந்து வாங்கிக்கோங்க. 2019 24 வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர். ஓகே, 2 எக்ஸாம் நடக்கும். இது மார்ச்சில் நடக்கும், இது செப்டம்பரில் நடக்கும். ஓகே, அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 தடவை, மொத்தம் 6 வருஷம் இருக்குது. இப்போ 12 கொஷின் பேப்பர் ஆச்சு. இதுதான் வந்து இந்த 220 கொஷினுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகே, இதை தான் வந்து என்ன பண்ண போகிறோம், இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, தென் ஃபஸ்ட்டு நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சு, ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் கொஷின் ரெடி பண்ணியாச்சு. இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அதோட படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படிங்கிற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியை மொத்தம் 3ஆக பிரிக்கலாம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்த 1வது லெசன்லேருந்து 8வது லெசன் வரைக்கும் மேக்ஸிமம் 11th அண்ட் 12th இதான் வந்து இருக்கும். ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9வது லெசனு 10, இதில் வந்து 6, 5ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, அது 5ன்னு வச்சுக்கோம். ஓகே, அது 5 லெசன் வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அடுத்து இது 6லேருந்து 10 வரைக்கும் என்னது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்த 11லேருந்து 15வது லெசன் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். அதாவது கார்பன், ஹைட்ரஜன் மேஜராக வந்து ப்ளே பண்ணி ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கும். ஓகே, இப்படி தான் கொஷின்ஸை பிரிக்கணும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 5வது லெசன் ஃபஸ்ட் வால்யூமு. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 6 to 10. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 11லேருந்து 15 வரைக்கும். ஓகே, மீதி அடுத்து 15லேருந்து 20 வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆர்கானிக் கலந்து கொஞ்சம் தியரி கலந்த லெசன்ஸாக வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஓகே, இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லெசன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரியாக்ஷன்ஸாக இருக்கும், தியரி கொஷின்ஸாக இருக்கும். தியரி கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்கு, இப்போ நிக்கலை தூய்மைப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும். இல்லைன்னா ஒரு ஆக்சிடேஷன் எப்படி நடக்குது, ரிடக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி 11th உள்ள பேசிக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நடக்கும். சிம்பிள் ரியாக்ஷன்ஸை பேலன்சிங் பண்ண தெரியணும். ஓகே, பேலன்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ இடதுகை பக்கம் கார்பன் 12 இருக்குது அப்படின்னா வலதுகை பக்கமும் கார்பன் 12 இருக்கணும். இந்த மாதிரி பேலன்சிங் டெக்னிக்ஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக. ஓகே, அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து ப்ராப்ளம்ஸ்க்கு வந்துக்கும். ஓகே, தியரி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். தியரியில் வந்து ஒரு 5 மார்க் கொஷின், இல்லைன்னா வந்து என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா மோலார் கான்சன்ட்ரேஷன்னா என்ன, நார்மாலிட்டினா என்ன, மொலாரிட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின் இருக்கும். அடுத்து 12th பொறுத்த வரைக்கும் கேல்சினேஷன் என்ன, ரோஸ்டிங்னா என்ன, ஸ்மெல்ட்டிங்னா என்ன, இந்த ஒரு லைன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒரு ரியாக்ஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். சிம்பிள் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன ஃபார்முலாஸ் தான் இருக்கும். ஓகே, ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் அண்ட் கெட் த ஃபைனல் ஆன்சர். ஃபார்முலாவை போட போகிறேன், கொஷின்லேருந்து அந்த வேரியபிள்ஸுக்கான இதை வந்து எடுக்க போகிறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா லாம்டா = h / என்னது p, டி ப்ராக்லி வேவ் ஈக்குவேஷன். ஓகே, இதில் லாம்டானா வேவ் லென்த்து, ஹெச் பி. ஓகே, அது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாலோ, இல்லை லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாலோ, ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாலோ, வேவ் லென்த்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னோன்னா அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டேட்டா கொஷின்லேருந்து என்ன பண்ணணும் எடுக்க தெரியணும். எடுக்க தெரிஞ்சு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண தெரியணும். இப்போ ஏதாவது 2 டேட்டா, இப்போ லாம்டாவும் பியும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், ஹெச் என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே,
இதை இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா இப்படி வர்ற மாதிரி M×V இந்த ஃபார்மேட்லேயே என்ன பண்ணலாம் எழுதலாம். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி கொடுக்காம டேரெக்டாக மொமெண்டம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க கொடுத்துருவாங்க. அப்போ இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் தான் இதுங்கிறது. இந்த ஃபார்முலா ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி நான் தனியாக ஒரு வீடியோவே ப்ரொவைட் பண்ணுறப்பா. இந்த ஆர்கானிக் வீடியோவும் நான் தனியாக ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ப்ளேலிஸ்ட்டை கொடுத்துருக்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ லாம்டா அப்படின்னா மீட்டர்லேருந்து இருக்கணும். லாம்டா அப்படின்னா மீட்டர்லேருந்து இருக்கணும். மொமெண்டம் அப்படின்னா மாஸோட வருது என்னது கேஜி, வெலாசிட்டி என்னது மீட்டர் பர் செகண்ட், கேஜி மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது என்னது மொமெண்டமோட ஈக்குவேஷனாக யூனிட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இப்படி தான் படிக்க போகிறோம். அடுத்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டெரிவேஷன்ஸ் இருக்கும், ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதில் ரியாக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஈக்குலிபிரியம்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ரியாக்ஷன், அதாவது ரிவர்ஸ்லேயும் நடக்கும் ஃபார்வர்ட்லேயும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா தியரி. இப்போ அர்கேனியஸ் என்ன சொல்லியிருக்காரு, சயின்டிஸ்ட் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, போர் என்ன சொல்லியிருக்காங்க, டேவிசன் என்ன ஜெர்மன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நான் வந்து 11th and 12th கம்பைண்டாக அந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். 11th தனியாக 12th தனியாக நான் அடுத்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எந்த ஏரியாவிலேருந்து எடுக்கணும்னு நான் சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின்ஸை முடிக்கணும், அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிச்சுக்கணும். ஓகே, இதுதான் விஷயம்ப்பா. இதை தெளிவாக பண்ணாலே போதும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதிலே பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இது 13, 14, 15, 16, 17, 18 கொஸ்டின் பேப்பர் வந்து வந்துடுது. கிளாஸ் டெஸ்ட்டில் ஒரு 2 கொஸ்டின் பேப்பர் தான் 20 கொஸ்டின் பேப்பர் ஆச்சு. இதிலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த 220 கொஸ்டின் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கவர் பண்ணுங்கள். ஓகே, அடிக்கடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னங்கிறது எல்லாத்தையுமே கேட்டுக்க தேவையில்லை. நமக்கு இருக்கிறது இந்த சோர்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வேஸ்ட்டான ஏரியா தான், டக்குன்னு எல்லாருக்கும் வந்து புரியாது. ஆனால் மேஜராக உள்ள விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பனும் ஹைட்ரஜனும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுவாங்க. ஆல்கஹாலோட ஃபங்க்ஷன் குரூப் OH, ஆல்டிகைடோட ஃபங்க்ஷன் குரூப் CHO, ஆசிடோட ஃபங்க்ஷனல் குரூப் COOH. அடுத்து ஐயூபேக் நேம் எதுக்காண்டி 4 பியூட்டனால்னு சொன்னாங்க, 1 பியூட்டனால்னு சொன்னாங்க அப்படிங்கிறது. அடுத்து காமன் நேம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பென்சீன் எழுத சொல்கிறாங்க. ஃபீனால்னா என்னென்னு தெரியணும், எத்தனால்னா என்னென்னு தெரியும், பென்சீன்னா என்னது C6H6 இது ஞாபகம் வச்சுருக்கோம். அடுத்து ஃபீனால் அப்படின்னா C6H5OH. அடுத்து எத்தனால்னா CH3 CH2OH. ஓகே, எத்தின்னா 2 கார்பன் இருக்கணும். ஃபார்மால்டிஹைடு அப்படின்னா HCHO அப்படின்னு இருக்கணும். அசிட்டிக் ஆசிட்னா CH3COOH அப்படின்னு இருக்கணும். ஃபார்மிக் ஆசிட்னா HCOOHன்னு இருக்கணும். ஓகே, அசிட்டோன் அப்படின்னா CH3COOH அப்படின்னு இருக்கணும். சரி, COCH3 அசிட்டோன் தானே. அசிட்டிக் ஆசிட்னா தான் இந்த COOHன்னு வரும். அடுத்து டொலுவின் அப்படின்னா C6H5CH3. ஓகே, இது கொடுத்த உடனே இது எழுத தெரியணும். ஓகே, இந்த இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஓகே, அது பேசிக்காக ஒரு 25 எண்ணம் இருக்கும். அதே நான் ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு இதுவும் மெயின் தான். பென்சின், ஃபினால்னா என்ன, எத்தனால்னா என்ன, ஃபார்மால்டிஹைட்னா என்ன, ஃபார்மிக் ஆசிட் என்ன, இதுவும் மெயின் தான். நான் பேசிக்காக உள்ள விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அதை நான் ஆல்ரெடி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. அடுத்து நேமிக் ரியாக்ஷன்ஸை ஃபஸ்ட் நம்ம படிச்சுக்கணும். இப்போ உல்ஃப் கிருஷ்ணர் ரியாக்ஷனு, கேட்டர்மேன் ரியாக்ஷனு, காம்பர்க் ரியாக்ஷனு, ஃபிரிடல் கிராப்ஸ், இந்த மாதிரி நேமிங் சயின்டிஸ்டோட நேம் வச்சுக்க ரியாக்ஷன், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷனு, இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் படிச்சுக்கணும். அடுத்து மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஆல்டால் கண்டென்சேஷனு, E1 மெக்கானிசம், SN1 மெக்கானிசம், 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து டெஸ்ட்டு, இப்போ நைட்ரஜன் ஒரு காம்பவுண்டில் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, லசாஞ்சஸ் டெஸ்ட்டு, ஜெல்தால் மெத்தடு, சல்ஃபர் டெஸ்ட்டு, இந்த மாதிரி டெஸ்ட்டை வச்சு என்ன பண்ணணும் கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது எழுதணும். அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, கன்வெர்ட் ஃபீனாலிருந்து பென்சினாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ரியாக்ஷன் எழுதினாலே 3 மார்க். அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் இந்த சிம்பிளை ஃபஸ்ட்டு எழுதணும். ஃபீனால் அப்படியே C6H5OH. அப்போ இது தெரிஞ்சுக்கணும். இங்கே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா C6H6. ஓகே, அப்போ இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன், ஜிங்க் ஆக்சைடு ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு டெம்பரேச்சர் உண்டுன்னா டெம்பரேச்சர் போடணும், அதுக்கு கேட்டலைஸ்ட் உண்டுன்னா கேட்டலைஸ்ட் போடணும். ஓகே, அது மாதிரி ஹீட் பண்ணுறது முக்கியம். அந்த டெம்பரேச்சர் மக் பண்ண தான் செய்யணும், மனப்பாடம் பண்ண தான் செய்யணும், இந்த கேட்டலைஸ்ட் மனப்பாடம் பண்ண செய்யணும். அந்த ரியாக்ஷன் இப்போ ஹீட்டிங் பண்ணால் தான் நடக்குமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, இப்படி தான் ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷனை படிக்கணும். இது ஆர்கானிக் ரியாக்ஷன் எப்படி படிக்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி. ஓகே, அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஓகே, அடுத்து நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் இந்த இடதுகை பக்கத்தில் இருக்க ரியாக்டன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வினைப்படுபொருள். ஓகே, இது வந்து ப்ராடக்ட் என் கையில் கிடைக்கிறது. ஓகே, இது மேலே போடுறது என்னது கேட்டலிஸ்ட்டு. இந்த ரியாக்ஷனை தூண்டி விடுறதுக்கான சில விஷயங்கள் என்ன பண்ணணும். இப்போ வந்து நான் இது பேசிக்காக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பால் ப்ளஸ் காப்பித்தூள். இப்போ நான் இது போடுறேன். ஓகே, இது போட்டு எனக்கு என்ன கிடைக்கணும், காப்பி கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இதை ஹீட் பண்ணணும். இதை என்ன பண்ணணும், ஹீட் பண்ணி என்ன பண்ணணும், அது கூட சுகர் தான் எனது கேட்டலிஸ்ட்டு. சுகர் வேணுமா வேணாங்கிறதுக்கு என்ன பண்ணணும், நான் இது பண்ணணும். இதுதான் ரியாக்ஷன். இடதுகை பக்கத்தில் இருக்கிற ரியாக்டன்ஸ், வலதுகை பக்கத்தில் இருக்குது ப்ராடக்ட். ஓகே, அடுத்து லெசன். ஆல்ரெடி நான் சொல்கிற மாதிரி அதே விஷயம் தான். ஈஸியான லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணணும், மீடியமான லெசன் கொஞ்சம் கஷ்டமான லெசன் யூஸ் பண்ணணும். அடுத்து
ரொம்ப கஷ்டமான லெசன் பார்த்திங்கன்னா செகண்ட் வால்யூம் தான் மேஜராக வந்து இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் எப்பவுமே என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 லெசன் நான் வந்து குவார்ட்டர்லிக்கு படிச்சிருப்பேன், ஃபஸ்ட்டு மிட்டத்துக்கு படிச்சிருப்பேன், ஹாஃப் இயர்லிக்கும் படிச்சிருப்பேன். அதெல்லாம் மொதல் 3 லெசன் படிச்சிருப்பேன். அதுமாதிரி மீடியமான லெசன் பார்த்திங்கன்னா 8, 9, ஏன்னா அதில் டெரிவேஷன்ஸ் பார்ட் வரும் அப்படிங்கிறதுனால. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தியரி பார்ட் நான் வந்து நல்லா படிச்சிருவேன், தியரி உள்ள லெசன்ஸ் படிச்சுக்குவேன், அதில் உள்ள பேசிக் ஈக்குவேஷன், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ரெண்டாவது என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் என்ன பண்ணுவேன் படிச்சுக்குவேன். மூணாவது என்ன படிப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அப்ரோச் சொல்லியிருக்காங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரெண்டும் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் படிச்சுக்குவேன் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நல்ல ரியாக்ஷன்ஸை மட்டும் எழுதி பார்த்துட்டு 3 மார்க் கொஸ்டினுக்கு ஒரு ரியாக்ஷன் எழுதி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன், நேம் எழுத போகிறேன். இப்போ 5 மார்க் கொஸ்டின்னா 3 ரியாக்ஷன். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்லேயே எக்ஸாம் என்ன பண்ணிடலாம் முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சிலவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம சேஃப் சைடாக வந்து வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இதில் நான் கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு இதில் தெரியும். ஓகே, இந்த இதில் சொன்ன மாதிரி தான் இந்த லெசன்ஸை ஃபுல்லாகவே என்ன பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அதையும் பார்த்துக்கோங்க. பாய்.